ஒரு பெண் வந்து ஏன் 8 மணி 9 மணிக்கு மேல வெளியே போக கூடாதா? எப்பதான் வந்து பெண்களுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைக்கும்? நம்ம ஃப்ரீடம்னு வாயில மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அண்ணன் தப்பு பண்ணா தம்பி கேட்கணும், தம்பி தப்பு பண்ணா அண்ணன் கேட்கணும். ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணது. அந்த பொண்ணு வந்து 4 மணி நேரம் வந்து தனியா அந்த ஆயுதத்தை எடுத்து அந்த கார் கண்ணாடி எல்லாத்தையும் உடைச்சி அவங்கள வெளியெழுத்து அந்த பையனை அடிச்சு கான்சியஸ் இல்லாம ஆக்கியிருக்காங்க. போலீஸ் இறங்கி ஒவ்வொரு இடத்துலயுமே இன்ச் பை இன்ச்சா சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்ணும்போது கடைசியா ஒரு செவருக்கு பின்னாடி அந்த பொண்ணு காம கொடூரங்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையனை அன்கான்சியஸ் இல்லாம ஆக்கிட்டு காருக்குள்ள இருந்த அந்த பொண்ணை இழுத்துட்டு போய் நிறைய மீடியா பீப்புள்ஸ் வந்து அந்த பொண்ணோட கேரக்டரே வந்து அசாசினேட் பண்ற மாதிரி என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த பொண்ணோட டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு நீங்க வந்து எப்படி பாத்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு சைடு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த பொண்ணு அந்த பையனும் ஏன் அத்தனை மணிக்கு அங்க தனியா இருக்கணும்? அப்ப அவங்களுக்கு அங்க ஒருவேளை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்திருந்தா, இல்ல ஒரு பாட்டி வந்து இந்த சைடு தனியா வராங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் நடந்திருந்தா ஹலோ வியூவர்ஸ், ஒட்டுமொத்த தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மாபெரும் அதிர்ச்சி சம்பவம் ஒன்று நடந்துச்சு. 1947ல இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிச்சு. ஆனா நம்ம மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னைக்கு ஒரு பெண் அவ வெளியே போயிட்டு தனியா திரும்ப அதே மாதிரி வராலோ அன்னைக்குதான் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த 2025ல கூட ஒரு பெண் நைட்டு தனியா 10 மணிக்கு மேல இல்ல 9 மணிக்கு மேல கூட வெளியே போக முடியல. கோவையில ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் வகையில ஒரு மாபெரும் பாலிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. கோவை விமான நிலையம் அருகே கல்லூரி மாணவியை கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. கோயம்புத்தூர்ல ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பத்தி சொல்லவே வேணாம். பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் வந்து போற ஒரு இடம். அந்த இடத்துக்கு பின்னாடி தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பொண்ணு அவ பாய் ஃப்ரெண்ட் கூட என்ன பண்ணிருக்கான்னா, கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பேக் சைட்ல வந்து காருக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருந்திருக்கா. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 3 பேரு பயங்கரமா ட்ரக்ஸ் பண்ணிட்டு அவங்க கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி சண்டை போடும்போது அந்த பொண்ணு கூட இருந்த அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பதிலுக்கு சண்டை போடும்போது காரை ரிவர்ஸ் எடுக்கும் போது அவங்க கையில வந்து ஆயுதம் வச்சிருக்காங்க. அந்த ஆயுதத்தை எடுத்து அந்த கார் கண்ணாடி எல்லாத்தையும் உடைச்சி அவங்கள வெளியெழுத்து அந்த பையனை அடிச்சு கான்சியஸ் இல்லாம ஆக்கியிருக்காங்க. அந்த 3 காம கொடூரங்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையனை அன்கான்சியஸ் இல்லாம ஆக்கிட்டு காருக்குள்ள இருந்த அந்த பொண்ணை இழுத்துட்டு போய், அதாவது காருக்கும் அந்த ஒரு பெரிய காட்டுக்குள்ள அவங்க இருந்திருக்காங்க. அந்த கார் நிக்கிற 100 மீட்டர் தூரத்துல அந்த பொண்ணை இழுத்துட்டு போய் பாலியலுக்கு உட்கொள்ளாக்கியிருக்காங்க. அந்த பையனுக்கு திடீர்னு கான்சியஸ் வந்து 11:20க்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்க வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. 11:35க்கு வந்து போலீஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. போலீஸும் வந்து பயங்கரமா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. என்ன நடந்துச்சு இடத்துல எல்லாமே கேட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த பொண்ணு வந்து கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா 100 போலீஸ் இறங்கி ஒவ்வொரு இடத்துலயுமே இன்ச் பை இன்ச்சா சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்ணும்போது கடைசியா ஒரு செவருக்கு பின்னாடி அந்த பொண்ணு உடனடியா போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பொண்ணை மீட்டு என்னென்னலாம் சேஃப்டி செக்யூர் அந்த பொண்ணுக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல அந்த பையனையும் அந்த பொண்ணையும் அட்மிட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுல இப்படி தைரியமா இப்படி ஒரு இடத்துல பண்ணி தூக்கி போட்டுட்டு போன அந்த 3 பேரையுமே போலீஸ் வந்து வலை வீசி தேட ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இந்த சம்பவம் நடந்த உடனடியா பல இடங்கள்ல இருந்து பல கண்டனங்கள், நிறைய அரசியல்வாதிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு என்பதற்கு மற்றும் ஒரு சாட்சி கோவை சம்பவம் என தாவேக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நம்முடைய கலாச்சாரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ அந்த கல்லூரிக்கு பிள்ளைகள் அனுப்பின பெற்றோர்கள் மனநிலை என்ன, அதெல்லாம் யோசிக்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கு.
கடும் சட்டங்களை வைத்து இதை தடுக்கப்படுது, கடும் சட்டங்கள் இதுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காது. எல்லாம் தொடர்ச்சியாக நடக்குது பாருங்க, அங்கங்கே கேள்விப்பட்டுட்டே இருக்கு. இதே தான் பொள்ளாச்சியில் நடந்தது. எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாத ஒரு கொடூரம், அதுவும் நம்முடைய பொங்குமணிலே நடந்திருக்கிறது என்பது தாங்க முடியாத வேதனையை தருகிறது. எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடக்கலாம்? ஒரு பொண்ணு வந்து 10 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாதா? இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் நடக்குதுன்னு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள யார் இதை பண்ணாங்களோ 3 பேத்தையுமே கண்டுபிடிச்சாங்க. இவ்வளோ கேவலமான விஷயம் பண்ணாங்கல்ல அந்த 3 பேர். அந்த 3 பேரை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். போலீஸ் வந்து இவங்களை பிடிக்க வரும்போது அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, போலீஸே வந்து அட்டாக் பண்ண பார்த்திருக்காங்க. கையில அந்த ஆயுதத்தை வச்சு தாக்கியிருக்காங்க. அப்போ என்ன இருக்குன்னா, போலீஸ் வந்து அவங்களோட சேஃப்டிக்காக அவங்க வந்து 3 பேத்தையுமே காலில் வந்து கன் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுல 2 பேருக்கு காலில் 2 இடத்துல கன் ஷூட் பட்டிருக்கு, ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல பட்டிருக்கு. கூட வந்த போலீஸ்க்கு அடியும் பட்டிருக்கு கையில. அவர் பேர் வந்து சந்திரசேகர். இப்ப அவருமே வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்காரு. இந்த 3 பேர்த்தோட பேர் நான் சொல்லிடுறேன். இவங்க 3 பேர்த்து பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ், கார்த்திக், தவசி. இதுல என்ன ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னா, கார்த்திக்கும் சதீஷும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி. அதாவது அண்ணனுக்கு வந்து 30 வயசு, தம்பிக்கு வந்து 21 வயசு. அண்ணன் தப்பு பண்ணா தம்பி கேட்கணும், தம்பி தப்பு பண்ணா அண்ணன் கேட்கணும். ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணது இந்த அண்ணன் தம்பி உறவையே இழிவுபடுத்தின மாதிரி இருக்கு. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி 3வது தவசின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, இவருக்கு 20 வயசுதாவது. இவர் வந்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர். இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேலைலாம் வந்து புதுசு கிடையாதான். இவங்க வந்து ஏற்கனவே வந்துட்டு இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து இவங்க மேல ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவங்களே இப்போ வந்து பெயில தான் வெளியே இருக்காங்க. இவங்க மேல ஏற்கனவே வந்து கொலை கேஸ் இருக்கு, அதே மாதிரி நிறைய திருட்டு கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயமும் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன்ல வந்து நம்ம கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு பைக் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பைக்கே வந்து திருட்டு பைக்கு தான். எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, இப்போ வரைக்குமே அதுவும் வந்து கோயம்புத்தூர்ன்றது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அந்த ஒரு இடத்துல வந்து நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு ஒருத்தர் வந்து அருவாளை வச்சுட்டு வந்து சுத்திக்கிட்டு இருக்கான். இது வந்து எந்த போலீஸ் கண்ணுக்குமே மாட்டலையா? அதே மாதிரி ஒரு திருட்டு பைக்கை யூஸ் பண்ணி அவ்வளோ தைரியமா வந்து ஒரு பொண்ணை வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்கான். கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி பண்ண எந்த அளவுக்கு குற்றம் போகணும். ஆனா இந்த மாதிரி ஒருத்தன் இறங்கி பண்றா அப்படின்னா இவங்களுக்கு எந்த மாதிரி வந்து தீர்ப்பு கிடைக்கணும், இனிமேல் இந்த மாதிரி ஒருத்தன் வந்து பண்ணவே கூடாது அப்படின்ற அளவுக்கு இவங்க தீர்ப்பு கொடுக்கணுன்ற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு பைக் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, அந்த பைக்கே வந்து ஒரு திருட்டு பைக் தான். இவங்க வந்து இந்த மாதிரி நிறைய திருட்டு கொலைலாம் பண்ணுவாங்கன்னு முன்னாடியே சொல்லியிருக்கல, அந்த மாதிரி ஒரு பைக்கை வந்து திருடி இருக்காங்க. அந்த பைக்ல வந்து அருவாள் வச்சிருக்காங்க. எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் புரியல. நம்ம தமிழ்நாட்டுல அதுவும் கோயம்புத்தூர்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துல வந்து போலீஸ் கண்ணிலே மாட்டாம ஒருத்தன் இவ்வளோ தைரியமா வந்துட்டு ஒரு பொண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டு அருவாளை வச்சுட்டு வந்து சுத்துவானா அப்படின்றதே எனக்கு இன்னும் வியப்பா இருக்கு. ஸோ ஒரு சைட் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள வந்துட்டு அவங்கள பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்க போறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது. பட் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட சைட், அந்த பொண்ணு வந்து 4 மணி நேரம் வந்து தனியா அன்கான்சியஸ் இல்லாம கடந்திருக்காங்க. அவங்களோட மென்டாலிட்டி நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு பெண் அப்படின்னா அவளோட மென்டாலிட்டி வந்து அந்த மாதிரி நேரத்துல எப்படி இருக்கும்? இந்த டைம்லயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய விதமான கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த பொண்ணு வந்து 11 மணிக்கு அந்த பையன் கூடயே அந்த இடத்துக்கு போகணும், அப்ப இவங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னொரு சைடு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து 10 மணிக்கு மேல வெளியே போக கூடாதா? இந்த இன்சிடென்ட் வந்து இப்போ மட்டும் நடக்கல, நிறைய இடத்துல இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ ஒன்று முடிஞ்சது. ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர். இப்படி வந்து இந்தியாவில் மட்டும் அடுக்கடுக்கான விஷயங்கள் நடந்துகிட்டே வருது. இன்னும் ஏன் வந்து யாரும் எந்த ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க? ஒரு பெண் வந்து ஏன் 8 மணி 9 மணிக்கு மேல வெளியே போக கூடாதா? எப்பதான் வந்து பெண்களுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைக்கும்? நம்ம ஃப்ரீடம்னு வாயில மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு அது கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பல பேர் சோசியல் மீடியால கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. நிறைய மீடியா பீப்புள்ஸ் வந்து அந்த பொண்ணோட கேரக்டரே வந்து அசாசினேட் பண்ற மாதிரி என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த பொண்ணோட டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு நீங்க வந்து எப்படி பார்த்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு சைடு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த பொண்ணு அந்த பையனும் ஏன் அத்தனை மணிக்கு அங்க தனியா இருக்கணும், அப்ப அவங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு போலீஸ் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க 2 பேரும் அடல்ட்ஸ், அது அவங்களோட ஃப்ரீடம், அதை வந்து நம்ம கேட்க முடியாது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, அங்க ஒருவேளை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்திருந்தா, இல்ல ஒரு பார்ட்டி வந்து இந்த சைடு தனியா வராங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் நடந்திருந்தா, எப்படி இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல யார் இருந்தாலுமே அந்த
அந்த இடத்துல அந்த விஷயம் நடந்திருக்கும் இல்லையா? அதே யாருமே யோசிக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல இல்லீகலா வந்து ஒரு பார் ஓபன் பண்ணி ட்ரிங்க்ஸ் வித்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து சோசியல் மீடியால வைரலா பரவ ஆரம்பிச்சது. அங்க வந்து இந்த மாதிரி மது விற்பனை பண்றதுனால அங்க போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி யாரெல்லாம் வராங்களோ அங்க இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதுவும் கோயம்புத்தூர்ல. ஸோ நீங்க சொல்லுங்க வியூவர்ஸ், இப்போ வரைக்குமே ஒரு பெண் வந்து நைட்டு 10 மணிக்கு மேல வெளியே தனியா போக முடியாது. அதே மாதிரி அந்த பெண் வந்து 11 மணிக்கு அந்த இடத்துல அங்க இருந்தது தான் குற்றமா, இல்ல அந்த இடத்துல வந்து வேற யார் வந்திருந்தாலுமே இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும்? இதுக்கு வந்து கவர்மெண்ட் இன்னும் நல்ல ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு உறுதி செய்யணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கருத்து இருந்தா மறக்காம நீங்க SK டெலிவிஷன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.